இன்னைக்கு 4:26 என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாமா? ஏடா மோனே, எப்போ நம்ம லேட் ஆச்சுனால இன்றைக்குமே நமக்கு சாப்பாடு இல்லை. சமோசா ப்ளஸ் ஒரு காஃபியை குடிச்சிட்டு எங்கள் அம்மாட்ட என்ன வேலை இருக்குன்னு கேட்டால், அக்கா பார்க்க போன தம்பி முருகன் ஸ்டோரில் போய் ஒரு சில பொருட்கள் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நானும் இங்கேருந்து பஸ் ஸ்டாண்டுக்கு ஒரு நடையை போட்டு 1/2 மணி நேரம் காத்திருப்புக்கு பிறகு ஆறுமங்கலம் பஸ் வந்துச்சு. ஆறுமங்கலம் பஸ்ஸில் ஏறி பஸ் ஸ்டாண்டில் இறங்கினா கடை திறக்காது தம்பி அப்படின்ட்டாங்க. அதில் நானும் வீட்டுக்கு வந்துட்டேன். ஆனால் பஸ் என்னமோ 10:30க்கு, ஆனால் நான் போனது என்னமோ 10:45க்கு. அதில் மறுபடியும் ஒரு 1/2 மணி நேரம் காத்திருப்புக்கு பிறகு ஆறுமங்கலம் பஸ் ஏறி போயிட்டேன். எங்கள் அக்காட்ட ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன், வரும்போது வெறுங்கை வீசிட்டு வரக்கூடாது, தம்பிக்கு வெயிலுக்கு இதமாக குளிர்பானம் ஏதாவது வாங்கிட்டு வான்னு சொல்லிட்டு எங்கள் அக்கா வாங்கிட்டு வர சொல்லிட்டேன். இதான் எங்கள் அக்காவோட கம்பெனி, நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்த தடவை உள்ள போய் வீடியோ எடுக்க முடிஞ்சா எடுத்து அனுப்புறடா பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். அதுக்கப்புறம் மறுபடியும் ரத்னா பஸ்ஸில் ஏறி வீட்டுக்கு வந்து எங்கள் அக்கா கொடுத்த கூல்ட்ரிங்க்ஸை நானும் எங்கள் அம்மாவும் பாதி ஷேர் பண்ணி குடிச்சாச்சு. இந்த கூல்ட்ரிங்க்ஸ் வந்து நல்லா இருந்தது. இதில் 3 ஃப்ளேவர் தான், பாதாம், காஃபி, சாக்லேட்னு சொல்லிட்டு. ஆனால் எனக்கு பிடிக்காத காஃபி ஃப்ளேவர் எங்கள் அக்கா வாங்கி கொடுத்துருக்கா. இதான் அந்த கூல்ட்ரிங்க்ஸ், பார்த்துக்கோங்கடா பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். அதுக்கப்புறம் மத்தியானத்துக்கு என்ன சாப்பிட்டேன் அப்படின்னா, புளிக்குழம்பு ப்ளஸ் முட்டை ப்ளஸ் அப்பளத்தை சாப்பிட்டுட்டு நல்லா ஒரு நேப்பை போட்டு சாயங்காலம் எழுந்துச்சுன்னா ஒரு மனமான காஃபியை போட்டுட்டு இன்றைக்கி ராத்திரி சாப்பாடுக்கு சோறும் வேணாம், தோசையும் வேணாம், சப்பாத்தியும் வேணாம்னு சொல்லிட்டு பானிபூரியை சாப்பிட்டு டேயை முடிச்சுக்கிட்டேன் காய்ஸ். இன்றைக்கி தூங்குறதுக்கு 4:26 ஆரம்பிச்சு நான் தூங்கினது என்னமோ 4:27 தான். 4:27 உள்ள வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் உங்களோட விடைபெறுவது உங்கள் கரியா காஸ்டா பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்.